வணக்கம் சிறுகளே, வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு கொமெண்ட்ஸில் பதில் சொல்லிட்டு போங்க. எப்படி என்று சொன்னால், அம்மா கடவுளுக்கு ஒரு படி மேலே, ஓமா இல்லையா? உண்மை, 100%. ஆனால் அப்பா அதுக்கும் ஒரு படி மேலே இல்லை. எப்படி? அம்மா கடவுளுக்கும் ஒரு படி மேலே என்ன, அப்பா அதுக்கும் ஒரு படி மேலே தானே? உண்மையா பொய்யா? இப்போ அம்மா கடவுள் மாதிரி என்றார். ஆனால் கடவுளை தாங்கிறது கோயில். அப்போ அம்மா கடவுள் மாதிரி என்றால் அப்பா கோயில் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அம்மா பிள்ளைகளை தோளில் சுமக்கிறான்னு சொல்கிறோம். எப்படி? அம்மா பிள்ளைகளை தோளில் சுமக்கிறான்ற. ஆனால் அப்பா அம்மாவையும் பிள்ளைகளையும் சேர்த்து தலையில் சுமக்கிறார். ஓமா இல்லையா? அதான் சொல்கிறேனே, இப்போ இந்த உலகத்தில் ஒன்று ரெண்டு சில பேர் இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க, இல்லை நாங்களும் பார்த்துருப்போம். பிள்ளைகள் நல்ல வசதியாக வாழினோம். ஓகே. ஆனால் தாய் தப்பனை வடிவாக பார்க்குறது குறைவு. அதுக்காண்டி எல்லாருமே இல்லை, ஒன்று ரெண்டு பேர். ஆனால் பார்க்கணும் அம்மா அப்பாக்களை ஆனால் இங்கே வெளிநாட்டிலையோ இல்லை உள்நாட்டிலையோ பிள்ளைகள் செம வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழினோம். ஆனால் தாய் தப்பனை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விடுறது. ஏன்னா காசு இருக்கின்ற இதில் அனாதை இல்லத்தில் விடுறது. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்களோட பிள்ளைகளையும் உங்களை கொண்டு அந்த இடத்துல விட போயிடும். நீங்கள் இப்போ உங்களோட பிள்ளைகளை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்க்க போயிடும். அதான் சொல்கிறேனே, எனக்கும் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவை நாங்கள் நேரில் பார்க்குறோம். அம்மாண்ட குமரல் எப்படி சொல்கிறது, அம்மாண்ட கண்ணீர் எல்லாத்தையும் நாங்கள் நேரில் பார்க்குறோம். ஆனால் அப்பா தன் கண்ணீரை வெளியில் பிள்ளைகளுக்கோ அம்மா அப்பாக்களுக்கோ யாருக்கும் காட்ட மாட்டார். மனசுக்குள்ளே வச்சு மனசுக்குள்ளே அடக்கி தாய் பிள்ளைகளுக்காண்டி நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கிற ஒரு இயந்திரம். எப்படி சொல்கிறது, ஒரு மிஷின் உண்டு. அதான் சொல்கிறேனே, அப்பா அம்மா கடவுள் மாதிரி ஏண்டா அப்பா அந்த கடவுளையும் தாங்குகிற கோயில் மாதிரி தான் அப்பா. ஸோ அதே மாதிரி தான் யாருமே அப்பா அம்மாவில் அனாதையாக விட்டுறாதீங்க. எப்படி? அனாதையாக விட்டுறாதீங்க. அனாதையாக விட்டோம்னு சொன்னால், இன்றைக்கு நான் என் அம்மாவை அனாதையாக விட்டோ இல்லை அப்பாவை அனாதையாக விட்டால் நாளைக்கு எந்த பிள்ளைகளும் என்னை அதைத்தான் செய்ய போகுது. ஏன்னு என் அப்பா செய்தது என் அப்பாவும் இப்படித்தான் நான் என் அம்மா அப்பாவுக்கு செய்தேன்னு பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போயே உங்களோட பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாண்ட பாசத்தை, அம்மம்மாண்ட பாசத்தை சொல்லி காட்டி இப்போவே குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் பாசத்தை காட்டினா தான் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு பாசத்தை காட்டும். ஸோ நான் சில விஷயங்களை பார்த்துருக்கிறேன். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகே. இதில் யாரும் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். சரியென்று சொல்லுங்கள், கொமெண்ட்ஸில் பதில் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஓகே. நன்றி, வணக்கம், பாய் பாய், டேக் கேர்.